ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முக்கியமான வொக்காபுலரி பற்றி பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. இது ரெண்டாவது வீடியோ. இதில் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ரிஸ்தானா உறவு, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதித்தினா விருந்தாளி அப்படின்னு அர்த்தம். கெஸ்ட்டை வந்துட்டு அதித்தி அப்படின்னு சொல்லுவோம். மதர்ன்றதுக்கு அம்மா அப்படின்னே நம்ம ஹிந்தியில் சொல்லலாம். காக்கா அப்படின்னா பெரியப்பான்னு சொல்லுவோம். இது வந்துட்டு எப்படின்னா, ரிலேட்டிவ்ஸ்னாலே தந்தை வழி தாய் வழி அந்த சைடில் தான் நிறைய ஹிந்தியில் வரும். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ தந்தை வழின்றதுக்கு பெரியப்பா அப்படின்றது தந்தை வழியில் காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கினா அவங்களுடைய ஒய்ஃபை சொல்கிறது, பெரியம்மாவை சொல்கிறது. அடுத்து சித்தப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா சாச்சான்னு சொல்லுவாங்க. ஃபாதர்ஸ் யங்கர் பிரதர் அப்படின்னா சித்தப்பா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு சாச்சா. அடுத்து பெஹனோயி அப்படின்னா ஜீஜா. இதுக்கு என்ன அர்த்தம்னா பிரதர் இன் லா அப்படின்னு அர்த்தம். சகோதரியின் கணவர் ஜேட்னா ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா அவங்களுடைய எல்டர் பிரதர், அவங்கள தான் வந்துட்டு ஜேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேட்டானி அப்படின்னா கணவனுடைய அண்ணி, ஓப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒய்ஃப்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ் எல்டர் பிரதர் தான் ஜேட்டானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேட்னா ஹஸ்பண்ட்ஸ் எல்டர் பிரதர், ஜேட்டானினா ஒய்ஃப்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ் எல்டர் பிரதர். தாயி அப்படின்னா பெரியம்மாவை சொல்லுவோம். இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் ஆன்டின்னு தான் சொல்லுவோம். பட் ஃபாதர்ஸ் எல்டர் பிரதர்ஸ் ஒய்ஃப் தாவு இல்லைன்னா தாயா அப்படின்னா பெரியப்பா. தாதானா தந்தை வழி பாட்டனார், சரியா? அப்பா சைடு இருக்கக்கூடிய அவங்களுக்கு அப்பாவை தான் தாதா அப்படின்னு சொல்லுவோம். தாதினா பாட்டி, தந்தை வழி பாட்டி. தீதினா அக்கா, எல்டர் சிஸ்டர். தாமாது அப்படின்னா மருமகன், சன்னின்லா. தாமாதுனா சன்னின்லா. தேவர் அப்படின்னா கணவரின் தம்பி, கொழுந்தனார்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தேவர். தேவராணினா கணவரின் தம்பி மனைவி, ஒய்ஃப்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ் எங்கர் பிரதர். நனதுனா ஹஸ்பண்ட் சிஸ்டர். நனதோயினா நாத்தனாரின் கணவர், ஹஸ்பண்ட் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். நவாசி அப்படின்னா பெண் வழி பேத்தி, கிராண்ட் டாட்டர்ஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நவாசானா பெண் வழி பேரன், பையன் பிறக்கிற மாதிரி. ஸோ அதுதான் டாட்டர்ஸ் சன், சரிங்களா? அடுத்து நாத்தி அப்படின்னா நார்மல் பேரன், மொத்தமாக அதை பொதுவாக சொல்கிறது, கிராண்ட் சன். நாத்தின்னா கிராண்ட் டாட்டர். நானா அப்படின்னா கிராண்ட் ஃபாதர், தாய் வழி சைடு, அம்மா சைடு. நானினா பாட்டி, கிராண்ட் மதர். பத்தினா ஹஸ்பண்டு, பத்னினா ஒய்ஃபு, மனைவி. பஹுனா மருமகள், டாட்டர் இன் லா. பிதா பாப்னா பிதான்னு சொல்லலாம், பாப் அப்படின்னு சொல்லலாம், தந்தை இல்லை ஃபாதர். புத்திர பேட்டா அப்படின்னா சன், மகன். புத்ரி இல்லை பேட்டி அப்படின்னா மகள். போத்தா அப்படின்னா மகன் வயிற்று பேரன், அதாவது கிராண்ட் சன்னைய சன். ஒரு பையன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு, நமக்கு பையன் இருக்காங்கன்னா பையனுக்கு பார்க்கக்கூடிய
பையனை தான் நம்ம போத்தான்னு சொல்லுவோம். அதே பையனுக்கு பிறக்கக்கூடிய பொண்ணை வந்துட்டு போத்தி அப்படின்னு சொல்லணும். ஃபுஃபேரானா அத்தை மகன், அதாவது ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் சன். சிஸ்டர்ஸ் சன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ ஃபாதர் இருக்காருன்னா அவருடைய சிஸ்டருக்கு பிறக்கக்கூடிய சன் பேர் தான் ஃபுஃபேரா. ஃபுஃபேரினா அவருக்குன்னு ஒரு பொண்ணு பிறக்கும் இல்லையா, அதுதான் ஃபாதர் சிஸ்டர்ஸ் டாட்டர், அத்தை மகள். ஃபூஃபா, ஃபூஃபானா அத்தையின் கணவர், ஃபாதர் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். ஃபூஃபினா அத்தை ஆன்டி, அதாவது ஃபாதர்ஸ் சிஸ்டர். பெஹன் இல்லை பஹின் அப்படின்னா சகோதரி, சிஸ்டர்னு அர்த்தம். பஹனோயி அப்படின்னா சகோதரியின் கணவர். பஹனோயினா அவங்களுடைய ஹஸ்பண்ட், சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். பீபினா ஒய்ஃபு. புவா அப்படின்னா தந்தை வழி அத்தை, தந்தை சைடில் அத்தை புவா. சகோதரனின் மகன் அப்படின்னா பத்திஜா அப்படின்னு சொல்லுவாங்க. பாய் அப்படின்னா சகோதரன், பிரதர். பாஞ்சா சகோதரி மகன், சகோதரி மகள், இது யாருன்னா பாஞ்சி. சிஸ்டருடைய பையன் சிஸ்டருடைய பொண்ணை சொல்கிறது. பாபி அப்படின்னா அண்ணி, எல்டர் பிரதர்ஸ் ஒய்ஃப். மௌசா அப்படின்னா சித்தப்பா. மௌசினா சித்தி, இவங்கன்னா அம்மா வழி, மதர் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சொல்கிறது. மௌசாரா பாய் அப்படின்னா சித்தி மகன். மேஜ்பான்னா விருந்தளிப்பவர், மேஜ்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஹமான் அப்படின்னா விருந்தாளி. யார்னா ஃப்ரெண்டு. வாரிசு. சர்ஹஜ் மச்சானுடைய ஒய்ஃபு, பிரதர் இன் லாஸ் ஒய்ஃப். சாடு சகல அப்படின்னு சொல்கிறது, கோ பிரதர். சாஸ் மாமியார், சசூர் மாமனார். சம்மந்தி உறவினர், ரிலேட்டிவ். சாலா ஒய்ஃப்ஸ் பிரதர், மைத்துனன். சாலி மைத்துனி, அதாவது ஒய்ஃப் சிஸ்டர். சௌதேலி கன்யா அப்படின்னா ஸ்டெப் டாட்டர், மாற்றான் மகள். சௌதேலி புத்திர மகன், ஸ்டெப்சன். சௌதேலி பாயி ஸ்டெப் பிரதர், மாற்றான் தாய் வழி பிரதர், சகோதரன் அப்படின்னு சொல்கிறது சௌதேலி பாய். சௌதேலி பஹன் அப்படின்னா மாற்றாந்தாய் வழி சகோதரி, ஸ்டெப் சிஸ்டர். சௌதேலி மாதானா ஸ்டெப் மதர், மாற்றான் தாய் அப்படின்னு சொல்கிறது. சமதி அப்படின்னா சம்மந்தி. சமதின் அப்படின்னா சம்மந்தியின் மனைவி. ஹிந்தியில் ரிலேஷன்ஷிப் தான் ஓரளவு கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் ஒரு நோட்டை ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு தெளிவான ஒரு 20-30 ரிலேட்டிவ்ஸ் நேம்ஸ் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டனாலே போதுமானது. ஸோ வொக்காபுலரி நம்ம இது வரைக்கும் 2 பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்து கிளாஸஸ் பேசிக்ஸ் தெரியல ஹிந்தி அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. உள்ளேருந்து 6 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.